ஒரு காலத்தில் ரொம்ப அழகான மயில் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. தான் ரொம்ப அழகா இருக்கேன்னு அந்த மயிலுக்கு ரொம்ப கர்வம். அதனால் எல்லா காட்டு விலங்குகளுக்கு முன்னாடியும் தன்னோட பெருமையை பேசிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா என்னோட தோகை எவ்வளவு அழகா இருக்குன்னு, இங்கே பார்த்தீங்களா என்னோட நிறம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த மயில் பாதியிலே மற்ற விலங்குகளுக்கு பிடிக்காது. ஆனால் அதை பற்றி எல்லாரும் அந்த மயில் கவலைப்படாமல் அது தன்னோட பெருமையை பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது ஒரு கொக்கை பார்த்துச்சு. அந்த கொக்கு கிட்ட போன அந்த மயில், கொக்கே கொக்கே, என் தோகையை பார்த்தாயா எவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த கொக்கா, ஆமாம், உன்னோட தோகை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே அந்த மயில், ஆமாம், உனக்கு என்ன மாதிரி அழகான தோகை இல்லை பாத்தியான்னு சொல்லுச்சு. மயில் தன்னை வம்பிழுக்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த கொக்கு, ஓ மயிலே, உன்னோட தோகை மாதிரி எனக்கு தோகை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உயர பறக்கிறதுக்கு உதவுற வலிமையான சிறகுகள் இருக்கு. என்னால் அந்த மழை மேகத்தை நோக்கி வேகமாக பறக்க முடியும். மேலே இருந்து அந்த அருவியை பார்க்க முடியும். வானத்தில் பறந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு வேகமாக போக முடியும். ஆனால் உன்னால் அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டுச்சு. இதை கேட்ட அந்த மயிலுக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சுது. அடடா, வெறும் அழகை மட்டும் வச்சிருக்க நம்ம தனி திறமைகளை வச்சிருக்கிற எல்லா மிருகங்களையும் இதனால் மட்டும் தட்டணுமேனு நினச்சி வருத்தப்பட்டுச்சு. குழந்தைகளா, இந்த கதையில் வர்ற மயில் மாதிரி இல்லாமல் மற்றவங்களையும் மதிக்க பழகிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.